சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கூலி தொழிலாளி அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். சொத்து தகராறில் மகன் மற்றும் மனைவியால் அரங்கேறியதா இந்த படுபயங்கரம்? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தாண்டவராயபுரம் மாதா கோவில் தெருவைச் சேர்ந்தவர் கருப்பண்ணன். கட்டட வேலை செய்து வரும் இவருக்கு மாரியம்மாள் என்கிற மனைவியும் ராஜா என்கிற மகனும் உள்ளனர். கூலி வேலைக்கு சென்று வந்த மகன் ராஜா தனது முதல் மனைவியை விட்டு பிரிந்து இரண்டாவது மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். இதனிடையே கருப்பண்ணன் பெயரில் உள்ள சொத்தை தன் பெயரில் எழுதி தரும்படி ராஜா கேட்டுள்ளார். ஆனால் தன் பெயரிலான சொத்தை ராஜாவின் முதல் மனைவிக்கு பிறந்த தனது பேரனுக்கு எழுதி வைக்க கருப்பண்ணன் முடிவு செய்துள்ளார். தன்னை விட்டு பிரிந்து சென்றவளுக்கு பிறந்த மகனுக்கு எதற்கு சொத்து, என் பெயரில் எழுதி வை என கூறி மகன் ராஜா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் தந்தை மகன் இருவருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக சொத்து தகராறு ஏற்பட்டு வந்தது. மகனுக்கு ஆதரவாக தாய் மாரியம்மாள் குரல் கொடுக்க இருவரையும் விட்டு பிரிந்த கருப்பண்ணன் தனது தாய் வீட்டில் வசித்து வந்தார். இருப்பினும் தாயும் மகனும் ஒன்று சேர்ந்து சொத்தை கேட்டு கருப்பண்ணனுக்கு அழுத்தம் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. அதில் ஏற்பட்ட மனஸ்தாபம் முற்றி 2 வாரங்களுக்கு முன் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை போன்று மற்றொரு தொலைக்காட்சியில் நடந்த விவாதத்தில் மூவரும் பங்கேற்றனர். அந்த நிகழ்ச்சியில் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். கருப்பண்ணனை அவரது மகன் செருப்பால் தாக்கிய வீடியோவும் சமூக வலைத்தளங்களில் பரவியது. புதன்கிழமை வீட்டில் தனியாக இருந்த கருப்பண்ணன் அரிவாளால் வெட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். அக்கம் பக்கத்தினர் தகவல் கொடுத்து அங்கு சென்ற போலீசார் கருப்பண்ணனின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். கொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்க முயன்றபோது கருப்பண்ணனின் மனைவி மாரியம்மாள் மற்றும் மகன் ராஜா ஆகியோரும் தலைமறைவாகினர். அவர்களை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். விசாரணைக்கு பின்னரே கருப்பண்ணனை கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசாருக்கு தெரிய வரும்.